ஹை கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம ஃபோன் ஸ்டோரேஜை வந்து கம்மி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 டிப்ஸ் இருக்குது. அந்த 4 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. இமேஜோட தான் இப்போ நான் உங்களுக்கு கம்மி பண்ணி காமிக்க போகிறேன். முதல் டிப்ஸு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இமேஜில் பார்த்தீங்கன்னா 875 MB காமிக்குது. முதல்ல கேலரிக்குள்ளே போய்க்கோங்க. கேலரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிட்டட் ஐட்டம்ஸ்ன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ரீசைக்கிள் பின்னு இருக்கும். அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோ வீடியோலாம் இருக்கும். அதுலேருந்து டெலீட் பண்ணிடுங்க. அதுலேருந்து டெலீட் பண்ணிட்டீங்கன்னா தான் அவங்க ஸ்டோரேஜில் வந்து மொத்தமாகவே டெலீட் ஆகும். 872 MB இருக்குது என்னோடதில். பார்த்திங்கன்னா அதை டெலீட் பண்ண அப்புறம் தான் இந்த மாதிரி டெலீட் ஆகிருக்கு ஃபைலு. நம்ம ரெண்டாவதாக பார்க்குற டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்பை டெலிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்போட கேட்ச் ஃபைல்ஸும் ஒரு கிளியர் டேட்டான்னு கொடுத்து அதுக்கப்புறமேல அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஸ்டோரேஜில் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்த அதோட ஆப்போட ஸ்டோரேஜ் எல்லாம் அதுவும் சேர்ந்து டெலீட் ஆகும். அதனால் உங்களுக்கு ஸ்டோரேஜும் கம்மியாகும். நான் மூணாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போக்கோ ரெட்மி மொபைல்ஸ்லாம் செக்யூரிட்டின்னு ஆப் இருக்கும். அந்த ஆப்புக்குள்ளே போங்க. அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி க்ளீனர்ன்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோனில் இருக்கிற எல்லா கேட்ச் ஃபைல்ஸும் அது ஒரே இதில் காமிச்சிடும். வேறு ஃபோனில் வந்து வேறு பேரில் இருக்கும் இந்த செக்யூரிட்டி ஆப்புங்கிறது. அது இந்த மாதிரி ஸ்கேன் ஆகி முடிச்ச அப்புறம் அந்த காமிக்கும் எந்தெந்த ஆப்பில் எவ்வளோ கேட்ச் ஃபைல் பிடிச்சிருக்குன்னு. நீங்கள் அடிக்கடி ஆப் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா அந்த கேட்ச் ஃபைலை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேட்ச் வந்து ரிமூவ் ஆகுது. நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டிங்கன்னா அது அப்படியே டிக்லேயே இருக்கட்டும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா க்ளீன் அப் இருக்கும். அந்த க்ளீன் அப்புன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது மட்டும் க்ளீன் ஆகும். செலக்ட் பண்ணது வந்து க்ளீன் ஆகாது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்டர்னல் மெமரியிலேருந்து மெமரி கார்டுக்கு அதை மாற்றணும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் இன்டர்னல் மெமரியில் வச்சுருந்து ஃபோட்டோ வீடியோவில் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து மெமரி கார்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் கூட யூஸ் பண்ணலாம். அது இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜும் மிச்சமாகும், ஸ்பேஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்டர்னல் மெமரியில் ஃபோனு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.